துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேரடி பதிவு மூலமாக இப்போ சந்திக்கிறோம். எவ்வளோ ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கோம். இப்போ பல மாதங்களுக்கு பிறகு நேரலையில் நாம் உங்களை சந்தித்து இந்த பதிவு போடுறோம். இந்த பதிவு முக்கியமான பதிவு, அதாவது பஞ்சபூதங்களை பற்றிய பதிவு. முதல்ல இந்த பஞ்சபூதங்கள் என்பவை எவை அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாருமே பஞ்சபூதம் பஞ்சபூதம் சொல்றாங்க. பஞ்சபூதம்னா என்ன? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகவே பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த பஞ்சபூதங்கள் அண்டத்தில் இருக்கும், நமது பிண்டத்திலும் இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ள சக்திகள் இந்த பிண்டத்திலும் இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனியாக கோயில்களும் உண்டு, இறைவனும் உண்டு. பொதுவா நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், மண், இதுக்கெல்லாம் பஞ்சபூத தலங்களுக்கும் தனித்தனியான கோயில்கள். அதாவது ஆகாயம் சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆகாய ஸ்தலம் என்று சொல்வார்கள். நீர் ஸ்தலம் திருவானைக்காவல், மண் ஸ்தலம் காஞ்சிபுரம், நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை, காற்று ஸ்தலம் காளகஸ்தி. இப்படி அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி அபிரதமாக எங்கு இருக்கிறதோ அதையே அந்த வழிபாட்டுக்குறை இறைவனை தரிப்பதன் மூலம் நாம் அடையலாம் என்று கருதப்படுகிறது. இந்த பஞ்சபூதங்கள் நமக்குள் அவ்வப்போது நிறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. எப்பெல்லாம்னா, நாம ஒரு கோயிலுக்கு போகும்போது, இறைவனை வணங்கும் போது, அல்லது இல்லத்திலே இருந்து சாமி கும்பிடும் போது கூட அந்த பஞ்சபூத தத்துவங்கள் நம்முள் கலந்து விடுகிறது. அது எப்படி? இப்போ நாம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த பஞ்சபூத சக்திகள் எப்படி இந்த வழிபாட்டின் மூலம் நமக்குள் அது ஊடுருவுகிறது என்பதை இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு போறோம்னு வச்சுங்க. அப்ப அந்த கோயிலுக்குள்ள நுழைந்து கொடிமரத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆகாயத்தை நோக்கி வணங்குகிறோம். அப்ப நம்ம கைகள் ஆகாயத்தை நோக்கி வணங்கும் போதோ, இறைவனை கைகளை மேலே உயர்த்தி வணங்கும் போதோ அந்த ஆகாய தத்துவம் இடம்பெற்று விடுகிறது. அடுத்தபடியா கோயிலுக்குள்ள போறோம். போகும்போது அந்த மூலவரை தரிசிக்கும் போது நம்மை அறியாமல் நாம் அந்த மந்திர சொற்களை பயன்படுத்துகிறோம். ஓம் சிவாய, நமச்சிவாய, நாராயணா, அப்படிலாம் மந்திர சொற்களை பயன்படுத்துகிறோம். இந்த மந்திர சொற்கள் காற்றின் மூலமாகத்தான் நமக்கு வாயிலிருந்து வெளியே வருகிறது. இங்கே காற்று தத்துவம் கலந்து விடுகிறது. அதற்கு அடுத்தபடியா அந்த அர்ச்சகர் தீப ஆராதனை ஆண்டவனுக்கு காட்டிவிட்டு நம்முடைய வந்து காட்டுவார். அதை கண்களில் ஒற்றிக்கொள்ளுகிறோம். அந்த தீபத்தை கைகளால் கண்களில் ஒற்றிக்கொள்ளுகிறோம். அப்போது அந்த அக்னி தத்துவமும் நம்முள் இடம்பெற்று விடுகிறது. அந்த அர்ச்சகர் தீர்த்தத்தின் மூலம் நமக்கு பிழைப்பை ஏற்படுத்துகிறார். அதாவது ஒரு தீர்த்தம் கொடுக்கிறார் இல்லையா, அந்த தீர்த்தத்தை நம்ம கைகளில் ஏந்தி தலையில் தெளித்து கொண்டோ சற்று உட்கொள்ளவும் நேரிடும். அந்த சமயத்தில் நீர் தத்துவம் நம்முள் கலந்து விடுகிறது. எல்லாம் முடித்துவிட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து கொடிமரத்தின் கீழே பூமியில் விழுந்து வணங்கும் போது அந்த பூமி தத்துவமும் நம்முள் வந்து விடுகிறது. இப்படியாக 5 பஞ்சபூதங்களும் ஆலயத்திற்குள் சென்று வணங்கிவிட்டு வெளியே வரும்போது நம்முள் நீக்கமர நிறைந்து விடுகிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இது ஆன்றோர்கள் வாக்கு. நாமும் ஆலயம் தொழுவோம், அந்த பஞ்சபூத சக்திகளை அளப்பரிய நம்முள் பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.